மக்களே பாருங்கள், நம்ம இன்றைக்கி லீவு தானே, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கோம். எல்லாத்தையும் எபிசோட்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். அப்போ நான் வந்து தூரப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்திருக்கோம். இப்போ பார்க்குறதுக்கு எங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்ககிட்டையும் நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், நீங்களும் தூரப்பிள்ளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வாங்க வாங்க, கிட்ட போய் பார்க்கலாம். நானும் உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ சூப்பராக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தோம், அந்த சைடு வந்தோம். இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து நாங்கள் உங்களுக்கு எங்கேருந்து வியூ காட்டுறோம். ஆனால் கிட்டேயும் போவோம், கிட்டே போய் நாங்கள் அந்த கீழே இருந்து நாங்கள் வீடியோ எடுத்து காட்டுறோம். நீங்கள் பாருங்கள். ஆனால் நிறைய பேர் தூரப்பிள்ளை இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நானும் வந்து பார்த்த மாதிரி உங்ககிட்ட காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அதெல்லான்னு. வாங்க மக்களே. நானும் தூரப்பிள்ளை பற்றி பெருசாக ஆரம்பத்தில் நினச்சேன், அங்கே இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு 4 தடவை 3 தடவை பார்க்கும்போது அது சாதாரண விஷயமா எனக்கு ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம இந்தியா மக்களுக்கோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கோ அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால அவங்க நிறைய பேர் வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும், நிறைய பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து ஆர்வத்தோடு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது எனக்கு ஒன்றும் சிம்பிளாக தெரியலாம். ஆனால் உண்மையிலே மக்களே, இந்த ஊருக்கு வந்து, இந்த நாட்டுக்கு வந்து அடையாளமே இது தான். இங்கே டூரிஸ்ட் அதிகமாக வர காரணமும் இது தான். ஆனால் இது இரும்பால் செய்யப்பட்டாலும் இது பெரிய அடையாளமாக நிற்கிது. இந்த ஊர் ஜனங்களுக்கு வந்து இது ஞாயிற்றுக்கிழமை வரவங்களும் இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன மாதிரி வரவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க மக்களே. இதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நாங்கள் இருக்கிறதுக்கும் தூரப்பிள்ளைக்கும் ரொம்ப தூரம். ஆனால் நான் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது இரும்பால் செய்யப்பட்டாலும் இது ஒரு அடையாளமாக நிற்கிது, ரொம்ப காலமாக நிற்கிது. அந்த ஹிஸ்டரிலாம், அந்த ஸ்டோரிலாம் எனக்கு தெரியும். அதை பேச எனக்கு ரொம்ப லாங்காக போகும். அதனால் சிம்பிளாக இதை காட்டணும், எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட இதை காட்டணும், ஷேர் பண்ணிக்கணும்னு தான் வந்தேன். இப்போ நான் ஏற்கனவே நான் கீழே வந்து நான் நிறைய தடவை நானும் என் பிள்ளைங்களாம் வந்து கீழே வந்து பார்த்துட்டு அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையிலே இங்கே இருக்குதுன்னு. இங்கே மேலே வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு தனி அனுபவமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் இதையும் பாருங்கள், கீழே போய் நான் வீடியோ எடுக்கும்போது அதையும் பாருங்கள், அந்த வியூவும் காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான். பாருங்கள் மக்களே. Regardez-moi, je prends photo. Immortalisé ce moment. இதை செஞ்சவரோட பேர் மக்களே கிறிஸ்டாவ் எப்ரேல் அவர் பேர். அவர் செஞ்ச அந்த டூர்னால இதை அவர் செஞ்சுக்கிறாரு. அதனால டூர் எஃபெல்னு வந்திருக்கு. அவர் பேர் வந்து நோம் த ஃபம்மி கிறிஸ்டாவ் எப்ரேல் கட்டியிருக்காரு. அதுதான் இதை வந்து டூர் எஃபெல்னு சொல்கிறாங்க. இவருடைய கிஃப்ட்டு தான் வந்து அமெரிக்காவில் ஒரு மேடம் கை காட்டுற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு போர் நடந்து முடிஞ்சதுனால கிஃப்டாக கொடுத்தாராம். இவர் தான் கொடுத்துருக்காரு, எப்ரேல் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் பெருசாக தெரியாது. இதை பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய கொடுப்பனையாக நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பார்க்க வந்திருக்கேன், நீங்களும் பாருங்கள். கிட்ட எடுத்துருக்கேன் பாருங்கள், செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது மக்களே. இது மாதிரி நான் அந்தாண்ட சைடு வந்து ஒரு தடவை வந்து பார்த்தோம், அப்போல்லாம் எனக்கு அது பெருசாக தெரியல, அப்படியே வந்து போயிட்டேன். இதை வந்து அவரை பற்றி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கின அப்புறமா இது ரொம்ப ரொம்ப அதிகமாக மதிக்கத்தக்கதாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே, எவ்வளோ மக்கள். எவ்வளோ ரோடு இருக்குது, எல்லாத்தையும் சுற்றி காட்டுவோம். பின்னாடி இருக்கிற பில்டிங்கு ஒவ்வொரு லிஸ்ட்டு வர வச்சு சொல்லிக்கினே அந்த பஸ் சுற்றி வரும். அது தனியாக பே பண்ணணும். என்ஜாய் பண்ணலாம் அதில் போனால். சில பஸ் வந்து மேலே டாப்பு இல்லாமல் போவோம். இன்றைக்கி மழைன்றதுனால அது மேலே மூடி இருக்காங்க. ஜனங்க வந்து அதுக்கு தனியாக டிக்கெட் பே பண்ணி அது போயின்னு இருப்பாங்க. பாருங்க, இது பாரியில் வந்து பாரிஸில் ஒலிம்பி கேம் விளையாடும் போது இது நடந்ததுக்காக இது அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. ஓகே பாருங்கள், இந்த இடத்துல வந்தோடனே
நம்ம என்ட்ரன்ஸ் இதுதான். நம்ம பேக்கில் எதனா வச்சுருக்கோமா, ஆனால் பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்க வர மக்களுக்கும் இவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக எப்பயுமே இது வந்து எந்த நாள்லேயும் இந்த செக்கிங் நடந்துக்கினே இருக்கும். இப்போ பேக்கில் என்ன வச்சுருக்கோம், நம்ம ஏதாவது தேவையில்லாத பொருள் எடுத்துன்னு உள்ளே போகக்கூடாது. அதாவது குறிப்பாக அவங்க பாதுகாப்புக்கு எந்த பொருளும் என்ட்ரி ஆகும் தேவையில்லாத, அதாவது சமுதாயத்துக்கோ இந்த ஊருக்கோ இந்த நாட்டுக்கோ கேடு விளைவிக்க எந்த பொருளுமே உள்ளே போகக்கூடாது. அதில் கரெக்டாக இருப்பாங்க. எந்த பொருளும் நம்ம எடுத்துக்கின்னு அந்த உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. இங்கேயே செக் பண்ணிவிடுவாங்க. அதுதான் இந்த செக்கிங்கு. வாங்க நாமளும் போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம செக்கிங் முடிச்சாச்சு. எல்லோரும் செக்கிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், ப்ரைஸ் இதில் ஓடும். எவ்வளோ மேலே கழிச்சு போடுறதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஓடும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் இந்த போர்டை பாருங்கள். இது மேலே வரைக்கும் எவ்வளோ பே பண்ணணுன்றது இங்கேயே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும். இங்கே படிக்கட்டு கூட காசு தாங்க. படிக்கட்டு கூட 27 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே எவ்வளோன்றதையும் போட்டிருப்பாங்க. இந்த எஸ்கேலேவுக்கு 14 ரூபா போட்டிருக்காங்க. எஸ்கேலேனா படிக்கட்டுங்க, படிக்கட்டு மேலே ஏறி போகிறதுக்கு. இப்போ வந்து இதை வந்து யூத்து, இது சில்ட்ரன்ஸு, இது பேபி சின்ன குழந்தைங்களுக்கு. இப்போ எல்லாமே எவ்வளோ என்னன்னு போட்டாங்க. இங்கேயே நம்ம பார்த்துக்கின்னு மேலே வந்து லிஃப்ட்டில் போகலாமா வேணாமன்றது நம்ம இங்கேயே முடிவு பண்ணலாம் மக்களே. இது வந்து கொஞ்சம் காசு கிடையாது. சாயங்காலம் தூரம்னா இன்னைய ரேட்டுக்கு வந்து 5000 ரூபாய் ஆகுது. சில பேர் போகிறாங்க மேலே, ஆனால் எங்களுக்கு போகிற ஐடியாலாம் இல்லைங்க. நாங்கள் கீழே பார்த்துட்டு நாங்கள் பார்த்துடலாம் சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கின்னு வாங்க மேலே. ஓகே, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம மேலே தான் நிற்கிறோம் பாருங்க. தூரப்பிலுக்கு கீழே நிற்கிறோம் நம்ம கரெக்டாக என்ட்ரன்ஸில் அந்த நடு சென்டரில் நிற்கிறோம். தூரப்பில் மேலே இருக்குது. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு கிரவுண்ட் இருக்குங்க. இங்கே போய் தான் டிக்கெட் எடுத்துன்னு வரணும். நீங்கள் எத்தனாவது இடத்துக்கு போகிறீங்க, எவ்வளோ காசு செலவு பண்ண போகிறீங்க, எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க மேலேன்றது நீங்கள் இதை நிற்கிறாங்க பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸில் அப்படியே போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட்டில் எப்படி நம்ம போர்டிங் போடுமோ அந்த மாதிரி வளைஞ்சி எதுக்கு டைமே வேஸ்ட்டு. இதில் எவ்வளோ பேரே இல்லை. இதுக்கு ஏன் இத்தனி வளைவுன்னு தெரில. ஏற்கனவே வந்து நிறைய க்ரௌடு இருக்கும்போது இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது லைன் போயிட்டு போகிறாங்க பாருங்கள். டிக்கெட் எடுத்துக்கின்னு அப்படியே அங்கே அசான்சர் இருக்கும். அசான்சர்னால் லிஃப்ட்டுங்க. அது உள்ளேயே அந்த லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ஜனங்க போகிறாங்க. இது மேலே லிஃப்ட்டு மேலே ஏறி எத்தனாவது போகிறாங்கன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். டிக்கெட்லேயே சொல்லிவிடுவாங்க. பாருங்கள் மக்களே, ஒரு லிஃப்ட்டு போகுது பார்த்தீங்களா? ஏறுதா? தெரியுதா? சின்னதாக தெரியுது. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதுன்றத பாருங்கள். ஓகே மக்களே, பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டு வந்துட்டோம். சுற்றி பார்த்து கால் வலிக்குது. உட்காந்து போனால் தெரியாது. நான் அப்படியே ஒரே அடியாக சுற்றிட்டு வீட்டுக்கு போகணும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்லணும், டிக்கெட்டுக்கெலாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் கிரவுண்டில் டிக்கெட் எடுத்துன்னு அப்படியே மேலே ஏறலாம். நாங்கள் அப்படியே சும்மாவே சுற்றிட்டு தூரப்பில் முடிச்சிட்டோன்ற வீடியோவோடு நாங்கள் இப்போ முடிக்கிறோம். நாங்கள் பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.